புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 43வது அதிகாரத்தில் பக்கம் 696வது பக்கம், 696வது பக்கத்தில் 43வது சங்கீதம் பட்டியலிருந்து 5 வசனங்கள் கூடிய வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். அறிவு வாசிக்கிறேன், கவனியுங்கள். தேவனே, நீர் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவீரும். என் அரணாகிய தேவன், நீ ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருடும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தயங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். God bless you. இந்த வார்த்தையின் மூலமாக தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களோடு கூட கர்த்தர் இருந்து உங்களை நடத்த, உங்களை நம்பினால் நிரப்ப தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சில நேரங்களில் நாம் நினைப்போம், நமக்கு ஆறுதல் அல்லது நம்மை தேற்றுவதற்கு அல்லது நமக்கு ஒரு நியாயம் சொல்வதற்கு யார் உண்டு என்று சொல்லி நாம் நினைப்போம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, யாரும் இல்லை சொல்லிட்டு ஒரு காலம் நம்ம கலங்கக்கூடாது. நம்முடைய ஆத்மா அநேக முறை தேவனுடைய பிள்ளைகளோடு கூட பேசிட்டே இருக்குமா. தவறு செய்கிறவர்களுக்கு ஒரு அறிவுரைகளை கொடுத்துட்டே இருக்குமா. தப்பு பண்ணக்கூடாது, தவறு செய்யக்கூடாது சொல்லிட்டே இருக்குமா. அதை மீறி தான் நிறைய பேர் தவறு பண்ணுவோம். அதுதான் ஆத்மா. இந்த இடத்துல துவண்டு போய் இருக்கிற ஒரு மனிதனோடு கூட அவனுடைய ஆத்மா பேசுகிறதை பாருங்கள். என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, உன்னுடைய முகத்திற்கு ரட்சிப்பு கிடைக்கும். இன்னும் அழகா சொல்றாரு பாருங்க, தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். துவண்டு போகிற ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னுடனே பேசுகிறதற்கு என் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். நாம் சரியாய் தேவனை புரிந்து கொண்டால் போதும். நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகளை விசாரித்து அவர்களுக்கு வேண்டியவைகளை கற்று செய்கிறதற்கு கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நமக்குள்ள இருக்கிற ஆத்துமாவை தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலத்தை சமாதானத்தோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டியது தேவனுடைய பிள்ளைகளுடைய கடமை. நான் போன முறை செய்தியில சொன்னேன், தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் பொறுமை உள்ளவர்களாகவும் தேவனிடத்திலே கேட்டவைகளை கர்த்தர் கொடுப்பார் என்கிற நம்பிக்கை உடையவர்களாயும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கணுமா. இந்த பொறுமையும் இந்த நம்பிக்கையும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால நம்முடைய ஆத்துமாவை பார்த்து பேசணுமா. பயப்படாத, நிச்சயமாய் தேவனிடத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும். நிச்சயமாய் உன்னுடைய அங்கலாய்ப்புகள் மாறும். நிச்சயமாய் உனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி நம்முடைய ஆத்மாவுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இப்படி நாம் நமக்குள்ளே பேசுவோமானால், நமக்குள்ளே விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வோமானால்,
நிச்சயமாக கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவதற்கு பெரியவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனாகி கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த கர்த்தர் விரும்புகிறார். அதிகமாய் ஜெபியுங்கள். நாம் எதிர்பார்க்கிறதை போல நாம் ஒன்று சேர்ந்து ஆராதிப்பதற்கு ஒரு பெரிய தருணத்தை கற்றுக் கொடுக்கணும். நிறைய பேருக்கு ஆராதிக்க, ஆண்டவரை துதிக்க, தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு ரொம்ப ஆசை. ஆனால் சூழ்நிலைகள் இப்படி இருப்பதினாலே இன்றைக்கு இப்படி ஆராதனைகள் நடக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எல்லா கற்பனை பிள்ளைகளும் இருக்கிற அவ்விடத்தில் இருந்து கண்ணீர் மல்க தேவனிடத்தில், தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரை நாம் ஆலயத்திலே ஆராதிப்பதற்கு இன்றைக்கு எங்களுடைய தேசத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய்கள் எங்கள் தேசத்திலே இல்லாதபடி ஒரு பெரிய ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்தால் நாங்கள் சமாதானத்தோடு கூட எங்கள் சபையில் நாங்கள் ஆராதிப்போம். வாய்ப்பு பேசணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும். எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தால் நாங்கள் சமாதானத்தோடு உண்மை ஆராதித்து மக்கள் நன்றி செலுத்தி நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம் அப்படின்ட்டு ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு பொருத்தனை பண்ணணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சொல்லணும். அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின சில காரியங்களை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது கூட ஒரு பாடலின் ஒரு வரிகளை பாடுகிற போது நாம் கர்த்தருக்காக காணிக்கைகளை செலுத்தி நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம். பள்ளங்களை நாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கருடானவை சமமாகணும். பள்ளங்களை நாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கருடானவை சமமாகணும். இந்த நேரத்தினுடைய கர்த்தாவே தேவனே மறுபடியும் தேவனுடைய நாமத்தை உயர்த்து கர்த்தர் தந்திருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு வார காலமாய் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர் ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தாவே இந்த ஆராதனையில் நாங்கள் பங்கெடுக்க கர்த்தர் தந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் தாமே வந்திருக்கிற பிள்ளைகளை தேவ கரத்தில் கொடுக்கிறோம். ஆராதனை ஆசீர்வாதமாய் எங்களுக்கு மாற்றி தருகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நாங்கள் ஆராதனைக்கு வரும் போது எங்களுடைய பவனத்தை விட்டு வரும்போது
இப்போது கர்த்தாவே கர்த்தருக்கு ஒரு சிறு பங்கை நாங்கள் கொண்டு வந்து இந்த காணிக்கை பெட்டியிலேக்கு போடப்பட்டிருக்கிறோம். ஆவியானவர் நாமே அதை நினைத்தருளே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன விருப்பத்தின்படி எல்லாம் கர்த்தர் நினைத்தருளே தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். காணப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி கர்த்தர் தாமே பழையபடியாக அல்லேலூயா தேவனுடைய பரிசுத்த ஆராதனை நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட தேவனாய கர்த்தர் தாமே உடைய மகனை கரத்தில் கொடுக்கிறோம். தேவதாசனை தேவ கரத்தில் கொடுக்கிறோம். உடைய மகனை கொண்டு நீ என்ன வார்த்தை எங்களுக்கு அல்லேலூயா அல்லேலூயா பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறீரோ, மகனை கொண்டு நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு தந்து அந்த வார்த்தைகளை நாங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தைக்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, காத்திருக்கிறோம். ஆண்டவரே, தேவன் கொடுக்கிற அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு நடக்க உதவி செய்யும். காத்திருக்கிற பிள்ளைகளே, அந்த வார்த்தை கொண்டு அவர்களை கேட்கிறீராக. தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. சீக்கிரத்தில் நாங்கள் எல்லாவரும் ஒளிமெந்து கர்த்தரை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கிருபையளிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மகனை மூடி மறைத்துக் கொள்ளும். தெய்வீக பிரசன்னத்தால் நிரப்பி நடத்தி காத்துக் கொள்ளும். ஒவ்வொரு மக்களை தேவ கரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நல்லவர். இந்த நல்ல நேரத்திலும் கூட தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே கூடி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். சீக்கிரத்திலே உன் துக்க நாட்கள் சந்தோஷமாக மாறும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரத்திலே என்னுடைய பாடுகள் மாறி போகும், என் உபத்திரவங்கள் மாறி போகும், என்னுடைய பிரச்சனைகள் மாறி போகும், என்னுடைய எல்லா யுத்தங்களும் மாறி போகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் வேதாகமத்தை எடுத்து தியானித்துக் கொண்டிருக்கிற போது ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி இருந்தார். அதை தேவனுடைய பிள்ளைகளுடைய சமூகத்திலே சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது அதிகாரத்திலே, சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை அடிமை வாசிக்கிறேன். கவனியங்கள் பார்க்கலாம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில், அதாவது காயப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு காயம் கட்டுதலாய் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே ரொம்ப ட்ரை ஆகி போய் கிடக்கிறோம். எல்லாருமே ரொம்ப எல்லாமே வச்சி போய் கிடக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இந்த வார்த்தை சொல்லுது, எப்பா யார் உன்னை மறந்து இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை நினைத்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொல்றாரு, எப்பா கர்த்தர் உன்னை நினைத்து இருக்கிறார். கர்த்தருடைய பார்வையில, கர்த்தருடைய இருதயத்துடைய நினைவுக்குள்ளே நீ இருக்கிறபடியினால் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்பது நிச்சயம். எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சமீப நாட்களுக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சர் ஒரு தகவல் சொன்னார். தமிழக மக்களை நான் நினைத்திருக்கிறேன், அவர்களுடைய சூழலை நான் மாற்றுவதற்காகத்தான் இந்த தளர்வுகள் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னார். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 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 முதலமைச்சருக்கு தன்னுடைய மக்களின் மேலே இவ்வளவு ஒரு நினைவு, அதாவது ஒரு இரக்கம் இருக்குமானால், ஸ்தோத்திரம், உன்னை என்னையும் படைத்த தேவன் அவருடைய சமூகத்துல பல வருஷம் நம்ம காத்திருக்கிறோம். நம்ம மேல கர்த்தர் நினைவாய் இருக்க மாட்டாரா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அதான் சொல்றாரு, உண்மையிலே நான் நினைவாய் இருக்கிறேன். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய நீ என்ன பிரச்சனைகளுக்கு மத்தியில எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற, உன் பாடுகள் எவ்வளவு பெரியது, உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, அதாவது உன் சரீரத்தில் இருக்கிற பலகீனத்தை கொண்டு இன்னும் எவ்வளவு நாட்கள் உன்னால தாக்கு பிடிக்க முடியும், அல்லது உன்னுடைய ஓட்டத்தை இன்னும் எவ்வளவு நாட்கள் ஓட முடியும், இவ்வளவு தான் உனக்கு பலன் உண்டு என்பதை எல்லாவற்றையும்
சரியாய் கணித்து வைத்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் சொல்றாரு, உன்னை நான் நினைத்திருக்கிறேன், நிச்சயம் என்னிடத்தில் இருந்து உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். ஆமென், அல்லேலூயா. அப்படி இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருக்கிற போதே எனக்குள்ளே ஒரு எண்ணத்தை கர்த்தர் கொடுத்தார். தேவனுடைய நினைவில் நான் இருந்தால் மாத்திரம்தான் தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை என்னால் பெற முடியும். ஆண்டவருடைய நினைவில் எனக்கு ஒரு இடம் இருக்கணும். ஆண்டவர் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனாய் நான் மாறணும். என்னை கண்டு தேவன் கரிசனைப்படக்கூடிய அளவிற்கு ஆண்டவருக்கு உகந்த ஒரு பொருளாய், உகந்த ஒரு மனுஷனாய், மனுஷியாய் நம்ம மாறணும் என்பதை கர்த்தர் தெளிவாய் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வசனத்தை வாசிக்கிற போது ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, தேவனுடைய பார்வையில நான் பட்டுட்டேன் அல்லது தேவனுடைய பார்வையில நான் இருக்கிறேன் அப்படின்றது ஒரு உறுதி வந்துருச்சுனாக்கா, அல்லேலூயா, அதுக்கு பிறகு என்னுடைய ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் பிடுங்க முடியாது. எரிகோனுடைய வீதியிலே பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் பிறவியிலே தன்னுடைய கண்கள் ஊனமாய் போனதாய் பிறந்த ஒரு மனுஷன் ஒரு பெரிய ஒரு கூச்சல் போடுகிற ஒரு ஸ்தலத்திலே அவன் நிற்கிறான். அருகாமையில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் பார்த்து கேட்கிறான், என்னப்பா இன்னைக்கு ஒரே கூச்சலா இருக்கு, யாரு என்ன நடக்குது என்று கேட்கிறான். அப்ப அவங்க பக்கத்தில் இருக்க சொல்றாங்க, நசரனாகி இயேசு போகிறார். உடனே அவன் சத்தத்தை உயர்த்தி சொன்னான். இப்போ அந்த குருடனுடைய எண்ணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இயேசு ஏதாவது ஒன்று கொடுப்பாரான்னு நினைக்கல, இயேசுடைய நினைவில் நான் வரணும், இயேசுடைய பார்வையில் நான் வரணும். அதற்கு என்ன பண்ணனா, தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் அழைக்கிறான். அதை சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே போயிட்டு இருக்கிற இயேசுவை திசை மாற்றம் நினைக்கிறான். அவருடைய கண்கள் என் மேல் விடணும், அவருடைய பார்வை என் மேல் படணும், அவருடைய நினைவில் நான் வரணும். அப்ப எனக்கு ஒரு விடுதலை உண்டு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உடைய இருதயத்தில் பேசிக் கொள்ளுங்கள். நீ இன்றைக்கு வரையிலும் அனுபவிக்கிற பிரச்சனையில் இருந்து, இன்றைக்கு வரையிலும் அனுபவிக்கிற உபத்திரவத்தில் இருந்து உனக்கு தேவன் விடுதலை கொடுக்கிறதற்கு அவருடைய நினைவுகளிலே உனக்கு ஒரு இடம் கிடைக்குமானால் உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி உன்னை உருவாக்கின தேவன் சொல்லுகிறார். அவர் கடந்து போயிட்டாருங்க. ஆனா இவன் நினைக்கிறான், ஐயோ அந்த தேவதாசனுடைய பார்வையில் எனக்கு இடம் வேண்டும், அந்த ராஜாவுடைய பார்வையில் எனக்கு ஒரு இடம் வேண்டும், அந்த ராஜா என்னை நினைத்து பார்க்க வேண்டும். அவன் நினைக்கிறான். சோத்திரம். அந்த தாவீதின் குமாரனே என்று அழைத்த போது அந்த சத்தம் தேவனுடைய காதுகளிலே பட ஆரம்பிக்கிறது. தேவனுடைய காதுகளிலே பட ஆரம்பித்த உடனே தேவன் நின்று திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறார். ஒரு பிச்சைக்காரன் வழி அருகே ஏதாயினும் தனக்கு கிடைக்குமா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவன் தன்னை இவ்வளவு சத்தமாய் அழைக்கிறானே என்று சொல்லி அவனுடைய பக்கமாய் சாய்ந்து அவன் அருகிலே வந்தாராம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ற நல்ல கவனிக்க பார்க்கலாம். தேவனுடைய பார்வையிலே நீங்க எப்ப படுறீங்களோ, ஆண்டவர் எப்ப உங்க பக்கமா சாய ஆரம்பிக்கிறாரோ, எப்போ உங்க கூக்குரலை தட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரோ, அப்பவே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் சம்பவிக்க ஆரம்பித்து விடும். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் குருடா இருக்குதோ, உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனையா இருக்குதோ, உங்களுடைய வாழ்க்கையில மாறாத பொருளா எதெல்லாம் இருக்குதோ, உன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் அவ்வளவுதான் சொல்லி நீ நினைச்சிட்டு இருக்கிறியோ, ஆண்டவரும் பட்சமாய் சாய்ந்து உன்னிடத்தில் வருவாரானால் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் விடுதலை கொடுத்து உன்னை தூக்கி எடுக்க அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நினைக்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒண்ணுதான். அந்த பர்த்திமேயு குருடனை போல ஆண்டவரை தன் பட்சத்திலே கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமையா.
ஆண்டவரை நினைத்து பார்க்க வைக்க வேண்டியது. ஆண்டவருடைய பார்வையிலே நமக்கு ஒரு இடம் கிடைக்க வைக்க வேண்டியது என்னுடைய பிள்ளைகளுடைய கடமையாக இருக்கிறது. ராமன் சொல்லுங்க பார்க்கிறேன், நல்ல கவனிங்க. சில நேரங்களிலே தேவன் நீ என்ன செய்கிறாய் என்பதை பார்த்துக் கொண்டிருப்பார். நீ என்ன செய்த, இப்ப என்ன பண்ண போற என்பதையெல்லாம் கர்த்தர் உற்று பார்த்து கொண்டு இருப்பார். ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல நம்ம ஊமையா நான் இருந்துட்டேனாக்கா, சில நேரங்கள்ல நம்முடைய விடுதலைக்காக நம்ம காத்திருக்காம, சில நேரங்கள்ல நான் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இல்லாமல் இருக்குமானால், நாம் மாத்திரம் அல்ல, நம்மை சார்ந்து இருக்கிறவர்களும் குன்றி போகிறதற்கு வகை தேடக்கூடியவர்களாய் நாம் இருப்போமா? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காலம் அப்படி இருக்கக்கூடாது. என் வழியாய் கடந்து வருகிற என் தெய்வத்தினுடைய பார்வையிலே எனக்கு ஒரு இடம் கிடைக்க வேண்டும். வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறணும்னாக்கா, எங்க அப்பாவுடைய கண்கள்ல எனக்கு ஒரு இடம் கிடைக்கணும். அப்படி இருதயத்துடைய நினைவுல எனக்கு ஒரு இடம் கிடைக்கணுங்க. அதைத்தான் தாவீது சொல்றாரு. என்னை யாரு பார்க்கிறாங்களே இல்லையோ, எங்க அப்பாவுடைய கண்ணுல, என் சகோதரனுடைய கண்ணுல, என்னுடைய உறவுகளுடைய கண்கள்ல எனக்கு ஒரு இடம் கிடைக்கதோ இல்லையோ, ஆனா நான் ஆராதிக்கிற தெய்வத்தினுடைய பார்வையில எனக்கு ஒரு இடம் கிடைக்குமானால் நிச்சயமாக கர்த்தர் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது பார்க்கிற போது, மனுஷனை அவர் நினைக்கிறதுக்கு மனுஷன் மாத்திரம். வேதம் அழகாக சொல்லுகிறது. சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கிற போது, மனிதன் புழுவாயும் மனிதன் பூச்சியுமாய் நகையற்றவனுமாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு மேலே தேவன் நினைவாய் இருக்கிறார் என்றால், மனிதன் உயர்ந்த நிலையில் உள்ளவன் என்பதை அறிந்திருக்கிறார். இரண்டாவது காரியம், சங்கீதம் 96 வாசிக்கிற போது, மனிதனுடைய வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறதா. காட்டு புல்லுக்கு ஒரு நாள் தோன்றி அல்லது காலையில் தோன்றி மாலையிலே மறைந்து போகக்கூடிய புல்லுக்கு மனிதனுடைய வாழ்க்கை ஒப்பாய் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் நினைத்து இருக்கிறார். இன்னொரு இடத்துல வாசிக்கிற போது, யாக்கோபின் புஸ்தகம் 14வது அதிகார வசனத்தில் வாசிக்கிற போது, மனுஷனுடைய வாழ்க்கை, மனுஷனுடைய ஜீவன் புகையை போன்றதாக இருக்கிறதா. அப்படிப்பட்ட மனிதனை யார் தேவன் நினைத்திருக்கிறார்? இன்னொரு இடத்துல வாசிக்கிற போது, ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்தில் வாசிக்கிற போது, யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். எல்லாருடைய பார்வையிலும் கனமிழக்கத்தக்கதான ஒரு மனிதன், ஆனா தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அப்போ மனுஷனுடைய வாழ்க்கை இவ்வளவுதான். இந்த இவ்வளவுதான் என்று சொல்லி ஒரு 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 கட்டுமானத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்ட அந்த மனுஷனை தேவனுடைய இருதயத்திலே நினைத்து பார்க்கிற ஒரு ஸ்தானத்திற்கு கற்றுக் கொண்டு வருகிறார். ஒரு பெரியவர் அந்த சாதாரணமான மனுஷனுக்கு தன்னுடைய நினைவிலே ஒரு இடத்தை கற்று வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால வசனம் அழகா சொல்றது, தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவன் ஒரு வேளை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி அழகாக தேவனுடைய வார்த்தைகள் வருகிறது. நல்லா கவனிக்கணுங்க. யாரும் நான் மறந்து இருந்தாலும் சொல்லி, நீ ஆராதிக்கிற தேவன் ஒரு காலம் உன்னை மறக்கிறவர் அல்ல. அல்லவே சொல்லுங்க, அல்லவே சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். தேவன் தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் பண்றாரா நினைத்திருக்கிறார். நினைத்திருக்கிற மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க போகிறாரா? இருதயத்திற்குள்ளே ஒரு கேள்வி, தேவனுடைய இருதயத்திற்கு அல்லது தேவனுடைய நினைவிலே நான் வர வேண்டுமானால், ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல ஜெபிக்கிற போது சிலர் போன் பண்ணுவாங்க. போன் பண்றப்ப நான் ஜெபிப்பேன் சொன்ன, இப்பதான் உங்களுக்கு நினைச்சு நான் ஜோம் பண்ணுவேன்னு சொன்ன உடனே அவங்க சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சிட்டு இருந்தீங்களா, எதுக்காக ஜோம் பண்ணீங்களான்னு கேட்பாங்க. அதுலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, பாஸ்டருடைய இருதயத்துல
நாங்க இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டரோட இருதயத்தில் இருக்கிறதுக்கு நமக்கு உள்ள சந்தோஷம் இருக்கு. எல்லாவற்றையும் படைத்த தெய்வத்தினுடைய இருதயத்திலே அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாருனாக்கா இந்த உலகத்துல அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, ஆண்டவருடைய நினைவுக்குள்ளே இருந்தனாக்கா உன்னை தொடுவதற்கு யாருக்கு ரைட்ஸே கிடையாதா? உனக்கு விரோதமா எழும்புறதுக்கு, உன்னை புள்ளை போல காய்ந்து போக பண்ணுகிறதற்கு யாருக்கும் பவர் கிடையாதா? அப்போ ஆண்டவர் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஒரு காரியத்தை நினைவுபடுத்தினார். இப்பேற்பட்ட தேவன் இப்பேற்பட்ட மனுஷனை நினைப்பதற்கு ஏமாத்துகிறேன். சரி, அந்த தேவன் என்னை நினைக்க வேண்டுமானால் அந்த தேவனுடைய பார்வை நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் சில காரியத்தை நினைவு கூர்ந்த போது சில காரியங்களை கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்தினார். சில மனிதர்களை, சில தேவனுடைய தாசர்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதிலே ஒருவரை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்துல, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிக்கிற போது, தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். ஆமென் சொல்லுங்க கவனிக்க பார்க்கலாம். இப்போ அழிந்து போகிற கூட்டத்திலே இவர்களும் அழிந்து போகாதபடி பாதுகாக்கப்பட்டார்கள். இவர்கள் பாதுகாக்கப்பட்டதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நினைத்திருக்கிறவர்களாக இருந்தார்களா? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நோவோடு கூட சேர்ந்து பேழையில் எத்தனை பேர் போனாங்க தெரியுமா? 8 பேர் போனாங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 8 பேரையும் பத்திரமா கர்த்தர் பாதுகாத்ததுக்கு என்ன காரணம்னா, இவர்களை கர்த்தர் நினைத்திருந்தாராம். நினைவில் கர்த்தர் வச்சிருந்தாராம். அன்னையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த பலகை வாங்கி அந்த வேலைகள் எல்லாம் செய்கிற போது, இதெல்லாம் செய்ய சொல்றதுக்கு நோவாவுக்கு கட்டளை கொடுக்கிற போது, ஆண்டவர் என்ன வச்சு இதெல்லாம் பண்றாருனாக்கா, அவருடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஒரு அழிவுகளும் இப்படிப்பட்ட உருவத்தரங்களும் வருகிற போது அவருடைய பிள்ளைகளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைத்திருந்ததினால்தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார். நான் இப்பவும் சொல்றேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவருடைய பேழைக்குள்ளே உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து, அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டை தேவனுடைய பேழையாய் கண்டு உருவாக்கி அந்த பேழைக்குள்ளே தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பொல்லாத ஆவி வல்லமைகளுக்கு மத்தியில் இருந்து உங்களை பாதுகாத்து தேவன் உங்கள் நிலைத்திருக்கிற நினைவை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார் என்று சொல்லி அர்த்தம். வெளிப்படுத்த விரும்புகிறார். ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிற போது கர்த்தருடைய நினைத்திருப்பதினால்தான் அற்புதமாக நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை நேசிக்கிற தேவன் நம்மோடு கூட தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை தேவன் மறந்து போகத்தக்கதான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பாஸ்டருக்கே சில விசுவாசிகளை தெரியாது. சில விசுவாசிகளை பாஸ்டரை மறந்துடுவார். இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம் நினைக்கிறீங்க? பாஸ்டருடைய பார்வையில படுறது கிடையாது. பாஸ்டரோடு கூட அந்த ஐக்கியத்தை வச்சிருக்கிறது கிடையாது. அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிக்க பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் பட்டு நான் கண்ணு போட்டு படப்படப்படன்னு பேர் சொல்லுவேன். ஜெபிக்கிற போது அப்படி லைன்ல வந்துட்டே இருப்பீங்க. என்ன காரணம்னாக்கா, நினைவில் வைத்திருக்கிறேன். நினைவில் வச்சிருக்கிறேன். நினைவில் வச்சிருக்கிறதுனால தான் ஒவ்வொருத்தருக்காகவும் அவ்வளவு ஜெபங்கள் நடந்துட்டே இருக்குது. வெளியே சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ஜெபங்கள் நடக்கிறதுனால தான் ஒவ்வொரு வீட்டையும் கர்த்தர் பேழையா மாத்தி இருக்கிறாரா?
வரக்கூடிய உபத்திரவத்துல, வரக்கூடிய பாடுகள்ல, வரக்கூடிய அழிவில, வரக்கூடிய கொள்ளை நோயில, வரக்கூடிய தரித்திரத்துல, வரக்கூடிய பிரச்சனைகளில, வரக்கூடிய பிசாசுகளின் கண்ணிகளில நீ சிக்கி தவிக்க கூடாதபடி கர்த்தருடைய பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாரா? கரத்தின் கிரியைகளினாலே கர்த்தருடைய மூடி மறைத்து இருக்கிறாரா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனாகி கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை நேசித்து இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நோவாவை கர்த்தர் நினைத்திருந்தார். நோவாவின் நிமித்தமா நோவாவுடைய குடும்பங்களை பாதுகாத்தாரா? என்ன காரணம் அப்படி சொல்லி நான் யோசிச்சு பார்த்த போது, நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அம்மா, ஐயா, கடைசி நாட்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பல முறை தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட பேசிட்டே இருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் எப்படி பிரியமா இருக்கணும், ஒவ்வொரு முறையும் வேத வசனங்களில் இருந்து தேவன் விரும்பக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்திட்டே தான் இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, போன முறை சொன்னாரு, நீ எனக்கு பொறுமையா இருக்கணும், நீ என்ன நம்பிட்டே இருக்கணும். இப்படி ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் பேசுகிற போது அவருடைய இருதயத்தில் இருக்கிற தன்னுடைய ஜனங்களை எப்படி நடத்தும் சொல்லி நினைக்கிறாரோ அந்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் சொல்லிட்டே தான் இருக்கிறாரு. நோவாவை போல அந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் கீழ்ப்படிந்து ஆண்டவர் பொறுமையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு கூட காத்து இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த வார்த்தையை விட்டு ஒரு காலம் நாம் விலகி போகக்கூடாது. அந்த வார்த்தையை விட்டு ஒரு காலமும் நாம் தடம் புரளவே கூடாது. என் ஆண்டுடைய வார்த்தையை காப்பாற்றுகிற ஒரு மனுஷன் நான் இருக்கணும். என் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு மனுஷன் நான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். என் ஆண்டுடைய இருதயத்தில் ஒரு இடம் கிடைக்குமா? ஆச்சரியங்க. எல்லாரும் நோவை ஏளனம் பண்றாங்க, எல்லாரும் நோவை பார்த்து சிரிக்கிறாங்க, எல்லாரும் நோவாவை பார்த்து பைத்தியக்கார கிழவென்று சொல்றாங்க, எல்லாம் நோவாவை பார்த்து இவனுக்கு ஒரு வேலை வெட்டி இல்லாதவென்று சொல்றாங்க, எல்லாம் வாய்க்கு வந்த வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டே இருக்கிறாங்க. நோவா எல்லாவற்றையும் கேட்கிறான், எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிறான், எல்லாவற்றையும் அவன் அறிந்தும் கூட அந்த வார்த்தைகளை விட்டு இடது வலதுபுறம் அசையவே கிடையாதுங்க. காரணம், அது கர்த்தர் பேசின வார்த்தை. அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் தான் தனக்கு ஆசீர்வாதம் என்பதை அந்த மனிதன் அறிந்திருந்தான். அவளை பார்த்து சொல்றேன், எப்போ சொல்லக்கூடிய வார்த்தை சொல்றேன், இனி நீ பிரவேசிக்கக்கூடிய நாட்கள் இதிலும் புதியவைகளாய் இருக்கலாம், இன்னும் வேதனை கொடுக்கக்கூடிய நாட்களாய் வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய வார்த்தைகளை பத்திரப்படுத்துவாயானால், ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய அழிவு, எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, அதுல மிதக்கி நிற்பதற்கு கர்த்தருடைய கிருபை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, நீ மூழ்கி போக மாட்டே. நோவாவுடைய கண்களுக்கு முன்பதாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மூழ்கி போய் மரண ஓலத்தை எழுப்புகிறார்கள். ஆனா நோவாவோ எல்லாருக்கும் முன்பதாக மிதந்து நிற்கிறார். ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடிய மனுஷனா, ஒரு புதிய உலகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மனுஷனா, நோவாவின் நிமித்தமாய் அநேக சந்ததிகள் உருவாகின என்று சொல்லி பார்த்து வேதம் சொல்லுகிறதா? ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கு ஏற்ற ஒரு மனுஷனாக நோவாவை கர்த்தர் ஏற்படுத்திக் கொண்டிருந்தார். எல்லாம் வருவதற்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னாக்கா, நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவை கர்த்தர் நினைத்திருந்தார். அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க, தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். நினைச்சு பார்த்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல இருக்கிற, இந்த காணொளியை பார்க்கிற உங்களை எல்லாரையும் கர்த்தர் நினைச்சு பார்க்கணுங்க. ஒரு விசை கூட கர்த்தர் உன்னை மறக்கவே கூடாது. ஒரு விசை கூட உன் பேரை உச்சரியாமல் இருக்கக்கூடாது.
விசை கூட யாருக்காக விட்டுக் கொடுக்க கூடாது. எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். இடத்துல இருக்கிற எல்லாருமே எப்படி நோவா தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய பார்வையிலே விழுகிற ஒரு மனுஷனா, தேவனுடைய சிந்தனையிலே இடம் பிடிக்கிற ஒரு மனுஷனா மாறினானோ அப்போவே அவனுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட ஆரம்பிச்சாச்சு. சில பிள்ளைங்க தகப்பனிடத்துல கேட்பாங்க, நீ என்னையா பண்ண எனக்கு பாரு, அவன் பாரு என்ன படிக்கிறான் பாரு, இவன் பாரு எப்படி பெரிய ஆளா இருக்கிறான், அவன் பாரு அவங்க அப்பா அவனை எப்படி வச்சிருக்கா, அப்புறம் இவங்க அப்பா எப்படி வச்சிருக்கிறாரு பாரு அப்படிலாம் கேட்டு சில பிள்ளை நீ எனக்கு என்னையா பண்ணு கேட்பாங்க. அள்ளி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே பேழைக்கு மேல வந்துட்டு எல்லாரும் அழுகிற கூக்குற சத்தெல்லாம் கேட்ட உடனே தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து அப்படி கம்பீரமா நிற்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்? நீ என்னையா பண்ணு கேள்வி கேட்டீங்களே, நான் செய்த வேலைதான் இன்றைக்கு உங்களை தலை நிமிர செய்திருக்கிறது. தேவ பயம், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினமாக கணவன் மனைவிக்கு சொல்லணும், மனைவி கணவனுக்கு சொல்லணும், கணவனும் மனைவியை சேர்ந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். இந்த வாரம் கேட்ட வார்த்தை நம்முடைய குடும்பத்திற்கு கற்றல் கொடுத்த வார்த்தை. இந்த வார்த்தையை விட்டு இடது வலதுபுறம் அசையக்கூடாது. நாம் பொறுமையாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும், நம்பிக்கையோடு கூட காத்திருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஒரு காலம் அந்த வார்த்தையை நிர்விசாரப்படுத்தி தள்ளிவிடக் கூடாது. ஒரு காலமும் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை தூக்கி எறிந்துவிடக் கூடாது. ஆண்டவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு நடக்கிற ஒரு மனுஷனா, எந்த சூழ்நிலையிலும் அதை தவறாமல் செய்கிற ஒரு மனுஷன் நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எந்த தகப்பனுக்கும் தகப்பன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு நடக்கிற பிள்ளைகளை ரொம்ப பிடிக்கும். வார்த்தை சொல்லுகிற போது அதை உடனே கீழ்ப்படிந்து செய்கிற பிள்ளைகளை தான் தகப்பனுக்கு ரொம்ப பிடிக்கும், தாய்க்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரு காரியத்தை செய்கிற போது அந்த உள்ளத்திலே பெருகக்கூடிய சந்தோஷத்திற்கு அளவு இருக்காதா? அதே போலத்தான் ஒரு வார்த்தை கர்த்தர் உங்ககிட்ட சொல்றாருன்னா அதை உடனே நிறைவேற்றுவதற்கு உன் ஆத்துமா எத்தனைப்படுகிற போது தேவன் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறாரா? ஆண்டவர் சந்தோஷப்பட்டுட்டாருனாக்கா உன்னை யாருக்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டாரு. உனக்காக எவ்வளவு பெரிய யுத்தம் வேணாலும் பண்ணுவாரு, உனக்காக பரிந்து பேசுவாரு, உன் கூடவே கர்த்தர் இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தில் வாசிக்கிற போது ஆபிரகாமை பார்த்து சொல்றாங்க, என் தாசனாய் என் நண்பனான ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தார். ஆபிரகாம் எப்படி இருந்தானா? ஆண்டவருக்கு நண்பனை போல இருந்தானா? எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு முன்னாடி ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தானா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற போது தேவனுடைய நினைவில் நிற்கிறவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது காரியம் வாசிக்கிறேன், கவனிகள் பார்க்கலாம். அதை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 24, 25 வசனங்களை வாசிக்கிறவர் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். ஸ்தோத்திரம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தாராம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல அழகா சொல்றாரு, ஆபிரகாமோடும் யாக்கோபோடும் யோசேப்போடும் செய்த வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கை. நல்ல கவனிக்கணும். உங்க எல்லாருடைய கைகளிலும் கனமான தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை தேவன் நினைத்திருக்க வேண்டுமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நினைத்திருந்து அதை நமக்கு நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களாய் மாறணும். அதற்கு மறுபட்சம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, அதிகமாய் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறணும்.
அதிகமாய் கண்ணீர் விட்டு அழுகிற ஜனங்களாய் மாறணுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீ மௌனமா இருக்கிற நேரம் அல்ல இது. ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் பார்த்து நான் சொல்லுகிறேன். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய போன் கால்ல கூட சில கால் ஒரு மிஸ் கால் வந்துருச்சுனாக்கா, யாரா இருந்தாலும் சரிங்க, அந்த ஒரு மிஸ் கால் இருந்தனாக்கா நான் உடனே எடுத்து பண்ணுவேன். கம்பெனி கால் இருந்தா கூட சரி உடனே எடுத்து பண்ணுவேன். ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி இருந்தாலும் திருப்பி கட் பண்ணுவேன். எனக்குள்ள ஒரு பயம், எந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில, எந்த போராட்டத்திற்கு மத்தியில, எப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு ஒரு விடுதலை வேணும் சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்ணி அவங்க போன் பண்ணியிருக்கலாம். நீ சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் என்னுடைய கண்ணீரின் ஜெபம் அவங்களுக்கு தேவை. என்னுடைய ஊக்கமான வேண்டுதல் அவர்களுக்கு தேவை. என்னுடைய ஜெபம் அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்கிற அவருடைய நம்பிக்கை உடைந்து போகக்கூடாது. உடனே அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். எந்த நிலையா இருந்தாலும் சரிங்க. என்னை கூர்ந்து கவனித்து பார்த்தா தெரியும். வண்டி ஓடிட்டே போனா கூட சரி ஓரமா நிறுத்தி அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு போவேன். காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, எனக்கு ஆண்டவர் கொடுத்த காரியத்தை நான் சரியாக நிறைவேற்றணும். அந்த பெருமூச்சை கட்டு கேட்கிறவராக இருக்கிறார். எத்தனை குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டு, எத்தனை குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு, எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு சமாதானத்தோடு கூட கணவன் மனைவி பிள்ளைகள் என்கிற ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு வட்டத்திற்குள்ளே இருக்கிறதற்கு இந்த அடிகளுடைய கண்ணீர் என்று சொல்லலாம். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பிரியமான ஒவ்வொருவரையும் நான் விசாரிக்கிறதுக்கு கடமைப்பட்டவனா இருக்கிறேன். ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்க கடமைப்பட்டவனா இருக்கிறேன். சாட்சி நேரங்கள் கொடுக்கிற போது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம் கேட்டீங்கன்னாக்கா, நம்முடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டு அதன் மூலமாக நம்மை நினைவு கூற விரும்புகிறார். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருமே கண்ணீர் விட்டு தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். கண்ணீர் விட்டு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். உன்னை சார்ந்திருக்கிறவர்களுக்காக, உன்னுடைய ஊழியத்திற்காக, உன்னை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்காக, இன்னும் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்திலே இன்னும் கட்டப்படுகிறதற்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். வசனம் அதைத்தான் அழகாய் சொல்லுகிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நினைக்கிறதற்கு அவர்களுடைய பெருமூச்சு ஒரு காரணமாய் இருந்தார். கண்ணீரோடு கூட அவர்கள் ஜெபிக்கிற அந்த பெருமூச்சு. யோசேப்பின் நாட்களிலே அந்த ஜனங்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக கடந்து போனார்களாம். ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 430 வருடங்கள் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்களாம். அதாவது யோசேப்பின் நாட்களிலே ஒரு பெரிய ஒரு பஞ்சம் வந்து அந்த பஞ்சத்திலே அநேக நாடுகள் எகிப்து தேசத்தை நாடி போனதாம். அந்த பீரியட்ல இஸ்ரவேல் ஜனங்கள் போனாங்களா, யாக்கோபினுடைய வம்சத்தார் எல்லாரும் போய் எகிப்தில, அதாவது யோசேப்பு அந்த இடத்துல பிரதானிகளின் தலைவனாய் இருக்கிற போது அந்த இடத்துல அநேக இஸ்ரவேலர்கள் போய் சமாதானமாய் வாழ்ந்தார்கள். கடைசியில் என்ன நடந்தது? 430 வருடங்கள் யோசேப்புடைய மறைவிற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் போன போக்கிலே வாழ ஆரம்பித்து, எகிப்துடைய தேவர்களை எல்லாம் வணங்க ஆரம்பித்து, அந்த ஜனங்களோடு கூட இவர்களும் ஒருவராய் மாற ஆரம்பித்தார்கள். கடைசியில் என்ன ஆனது? அந்த பார்வோன் ராஜா அவர்களை எல்லாம் ஒடுக்க ஆரம்பித்தான். அவர்களை வேதனைப்படுத்த ஆரம்பித்தான், துக்கப்படுத்த ஆரம்பித்தான். அப்பதான் அவங்களுக்கு என்ன வருதா? இஸ்ரவேலின் தேவனை நினைவு கூறுவதற்கு எண்ணம் வருகிறது. உங்களை பார்த்து கூட சொல்றேன், சில நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வருகிற போது தான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு கலக்கம் வருதுன்னா தான் உடனே பாஸ்டருக்கு போன் பண்ணி ஜெபம் பண்ணலாமா, கொஞ்ச நேரம் நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ணலாமா, ஒரு பாஸ்டிங் போடலாமா, எல்லாருக்கும் வேற யார்கிட்ட போன் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாமா என்று யோசிப்பாங்க. ஜெபம் என்பது
பிரச்சனை வருகிற போது நீ எடுத்துக் கொள்கிறதற்கு சாப்பாடுல வைக்கிற ஊர்கள் கிடையாது. எனி டைம் தேவனோடு கூட பேசுகிற அனுபவம் உனக்குள்ள இருக்கணும். அது சந்தோஷமா இருந்தாலும் சரி, அது துக்கமா இருந்தாலும் சரி, ஆண்டுடைய சமூகத்திலே நீ கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். பிரச்சனை வருகிற போது மாத்திரம் கர்த்தரை தேடக்கூடாதா? உபத்திரவங்கள் சூழ்கிற நேரத்தில் மாத்திரம் ஆண்டுடைய சமூகத்தில் போய் நிற்க கூடாதா? எந்த நேரமா இருந்தாலும் சரி, நீ தேவனுடைய சமூகத்தில் போய் கதறுகிற ஒரு மனுஷியா இருக்கும் சொல்லிட்டு கர்த்தர் விரும்புகிறாரு. இருப்பீங்களா? அதைத்தான் கர்த்தர் கேட்கிறார். நீ தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரல, நீ நிர்விசாரமா இருக்கக்கூடாது. நீ தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம், மற்றவர்களை போல கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது. நீ தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருக்கக்கூடாது. சத்தத்தை உயர்த்தி கண்ணீர் விட்டு புலம்புகிற ஜாதியா ஜனமா நீ மாறணும். உன் நிமித்தமாகத்தான் எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு கொண்டு வர முடியும். நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க, அது போட்ட சரியிடமா, இது போட்ட சரியிடமா, அப்படி பண்ண சரியிடமா, இப்படி பண்ண சரியிடமா. கிடையவே கிடையாது. தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் என்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிறார்களோ அன்னைக்குத்தான் பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும். இது மற்றவங்களுக்கு கூட தெரியாம இருக்கலாம்யா, ஆனா தேவனை நன்கு அறிந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். கட்டாயம் இதன் மூலமா தான் நமக்கு ஒரு மீட்பு உண்டு என்று சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, கர்த்தர் யாரை நினைத்திருக்கிறார்? பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களை கர்த்தர் நினைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீர் விட்டு அழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே புலம்பி, ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய சத்தத்தை உயர்த்துகிற போது தேவனுடைய நினைவிலே நீ வருகிறாய். சொல்லுங்க பார்க்கலாம். அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பார்வோன் என்கிற கொடிய அரக்கனின் கைகளில் இருந்து கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டு வந்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு கொடியவனா. பல தேசங்களே அந்த பார்வோனை கண்டு, எகிப்து தேசத்தை கண்டு கலங்கினதா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை, சாதாரணமான ஒரு ஆளை கொண்டு வெளிநடத்த முடியுமா? முடியாது. அவன் பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய கைகளில வல்லமை இருந்ததா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், நீங்க கர்த்தருக்கு பயந்து தேவன் எதிர்பார்க்கிற பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு சந்ததியா இருப்பீர்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, அடுத்து ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. அன்யா சகோதரர்கள் சகோதரிகள் அழுது ஜெபிக்க கற்றுக் கொள்ளுங்கள். அப்பதான் மாற்றத்தை நம்மாலே பார்க்க முடியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுடைய கரம் தேவனுடைய பிள்ளைகளை சகோதரிக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மீதமுள்ள காரியத்தை நான் அடுத்த முறை இரண்டாவது பாகமாக நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு காரியத்தை நம்ம பார்த்தோம். தேவனுடைய பார்வையிலே, தேவனுடைய நினைவிலே எனக்கு ஒரு இடம் வேண்டுமானால் முதலாவது நாம் என்ன பண்ணணுமா? தேவனுக்கு நோவாவை போல கீழ்ப்படிந்திருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்களை போல பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களாய் நாம் மாறணும். இந்த வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து சமூகத்தில் நிற்பமானால் நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இந்த எத்தனை ஜனங்கள், இன்னைக்கு எத்தனை கூட்டம் தேவனோடு கூட இருக்கிற உறவை புறந்தள்ளி விட்டு, ஆண்டவரை மறந்து விட்டு, நிறைய பேரை நான் என்னுடைய வாழ்க்கையில பார்த்துருக்கேன். எல்லாமே கண்ண முழுங்க பார்க்கலாம், எல்லாமே கண்ண முழுங்க பார்க்கலாம். நிறைய பேர் இந்த காணொலியை பார்க்கிற நிறைய பேர், எத்தனை பேர் தேவனை மறந்து இருக்கிறீர்கள்? அவரை துதிப்பதற்காக கொடுத்த நாவை எத்தனை பேர் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறீர்கள்? அவரை நினைக்கிறதற்கு தேவன் கொடுத்திருக்கிற இருதயத்திலே அவருக்கு ஒரு இடமில்லாமல் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த நேரத்தில் கர்த்தருடைய இருதயத்தின் கதவை தட்டுகிறவராக இருக்கிறார். எல்லா வாய்களை திறந்து பேசுக பார்க்கலாம். என் ஆண்டவர்களை நினைத்தால் மாத்திருந்தான்
தேவனுடைய கரத்திலிருந்து உங்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். அம்மா, வேதம் அழகாக சொல்லி எதுவுமே ஆண்டவருக்கு பெருசு கிடையாது. நான் திருப்பி சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நான் இப்படி இருக்கிறேன், எப்படி என்னால உயர முடியும்? எப்படி நல்ல நிலைக்கு என்னால வர முடியும்? எப்படி இந்த கடன் பிரச்சனை எல்லாம் மாறும்? எப்படி இந்த வியாதி மாறும்? எப்படி இந்த கண்ணீர் மாறுன்றதெல்லாம் நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு மனுஷனை நினைச்சிருந்தாக்கா அவனை புலியில் இருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடு ராஜாக்களோடு கூட உட்கார வைக்கிறதற்கு உண்டான வலிமை நீ நான் ஆராதிக்கிற தெய்வத்திற்கு இருக்கிறது என்பதை மறக்காத. அந்த தெய்வத்தால் கடன் பிரச்சனையை மாற்றிப்பட முடியும். அந்த தெய்வத்தால் கூடாது என்கிற வியாதியை மாற்றிப்பட முடியும். அந்த தெய்வத்தால் தரித்திரத்தை மாற்றிப்பட முடியும். அந்த தெய்வத்தால் கலக்கத்தை மாற்றிப்பட முடியும். அந்த தெய்வத்தால் மரண பயத்தை மாற்றிப்பட முடியும். அந்த தெய்வத்தால் உன்னை வாழ வைக்க முடியும். அந்த தெய்வத்தால் உடைய குடும்பத்தை வாழ வைக்க முடியும். அந்த தெய்வத்தால் உடைய வாழ்க்கையில் உடைய குடும்பத்தை மாற்றத்தை கொடுக்க முடியும். மற்றவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்ற நான் ஆராதிக்க தெய்வத்தால் முடியும். முடியும். ஒன்றுக்கும் உதவாதவர்களை எடுத்து பயன்படுத்த இயேசுவால முடியும். ஒரே ஒரு காரியம் தான், அவருடைய நினைவுல எனக்கு ஒரு இடம் கிடைச்சதுனாக்கா நிச்சயமா ஆசீர்வதிக்கப்பட முடியும். பத்திமேரி பேசக்கூடாது சொல்லி எத்தனை பேர் அதட்டுறாங்க, பேசக்கூடாது நிறைய பேர் சொல்றாங்க. அதே போலதான் உன்னை மிரட்டுற ஒரு கூட்டத்தை, உனக்கு விரோதமா எழுப்புற ஒரு கூட்டத்தை, உன்னை அடக்குகிற ஒரு கூட்டத்தை, உனக்கு விரோதமா கிரி செய்கிற ஒரு கூட்டத்தை, உன்னை மறைச்சு வைக்கணும் சொல்லி நினைக்கிற ஒரு கூட்டத்தை கத்த சொல்லுகிறா, ஒரு காலமும் உன்னை அடிமைப்படுத்த முடியாது. கத்த சொல்றாரு, நீ தேவனின் நினைவுகளுக்குள்ளவா. தேவன் நினைத்திருக்கிற ஒரு மனுஷன்ல நீ ஒருத்தன மாறு. அதுக்கு என்னென்ன பண்ணணும்ன்றதெல்லாம் கத்தவங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. நோவாவை போல ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால் நோவாவை நினைத்தருளின தேவன் உன்னையும் நினைத்தருள்வார். இஸ்ரவேல் ஜனங்களை போல பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்கள்ல நீ ஒருத்தனா இருந்தனா அவர்களை நினைத்த தேவன் உன்னையும் நினைத்து அவர்களுடைய கட்டுகளை அறுத்து அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் கொடுத்ததை போல உனக்கும் கர்த்தர் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் பிரியமாக இருக்கிறார். என் ஜனமே, கலங்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நான் சொல்றேன், உன்னை படைத்த தேவன் அவருடைய பிள்ளைகளிடத்தில் என்ன விரும்புகிறார் என்பதை கர்த்தர் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை உங்ககிட்ட இருக்கணுமா? சில நேரங்களிலே தேவனுடைய வார்த்தைகளுக்கு சாதாரண கீழ்ப்படிய முடியாது. பல இடுக்கங்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும், பல போராட்டங்கள் வரும். சில நேரத்தில் அதிகமா நம்மளால் ஜெபிக்க முடியாது. பல உபாதைகள், பல நெருக்கங்கள், பல வேதனைகள் வரும். இவைகள் எல்லாவற்றையும் கடந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிற போதுதான் உன்னை கொண்டு தேவன் செய்ய நினைக்கிற காரியங்கள் எல்லாம் மகிமையாய் மாற ஆரம்பிக்கும். எல்லாமே கண்ணமுடிவு பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு கூட வைத்திருக்கிறோம். நீ நினைத்திருக்கிற ஒரு கூட்டமாக எங்களை கர்த்தர் உருவாக்கும் ஆண்டவரே. எல்லா வகைகளும் தொடர்ந்து பேசுகிறேன். இந்த ஊரின் கண்மலைக்குள்ளே, இந்த ஊரினுடைய பேழைக்குள்ளே, இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும், இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே பேழைக்குள்ளே கர்த்தர் வைத்து அவர்களை பற்றுப்படுத்துவதற்காக நான் செலுத்துகிறோம். அப்பா, என் ஜனத்துடைய நிந்தனைகளை கர்த்தர் மாற்றுகிறார். நோவாவுக்கு உங்களுடைய நினைவிலே ஒரு இடம் கிடைத்ததை போல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உடைய நினைவிலே ஒரு இடம் கிடைத்ததை போல எங்களுக்கும் உடைய நினைவிலே ஒரு இடம் கிடைக்கும். ஆனால் கட்டாயம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம்.
உங்களுடைய கரம் எங்கள் கூடவே இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய நினைவு எங்களுக்கு ஒரு இடம் தேவை. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஐக்கியம் பண்ணி நடத்துதல் எங்களை சூழ்ந்திருக்கின்றது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.